ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க முஃமினீன்களே, குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா ஆயிரக்கணக்கான சட்டங்களை நமக்கு சொல்லித் தருகிறான். குர்ஆனிலே சொல்லப்படக்கூடிய அந்த சட்டங்கள் என்பது பொதுவானது, ஆண் பெண் இரு பாலாருக்கும் பொதுவானது. கடன் கொடுத்தால் எழுதி வையுங்கள், தொழுது கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்கிறானே, ஆண் பெண் எல்லாருக்கும் பொதுவான சட்டங்கள். ஆனால் சில இடங்களில் அல்லாஹு தஆலா ஆண்களை தனியாக அழைத்தும் பெண்களை தனித்தனியாக அழைத்தும் சில சட்டங்களை சொல்கிறான். அப்படி அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய காரியங்களில் ஒன்றுதான் பார்வை சம்பந்தப்பட்ட காரியம். பார்வையை பேணிக்கொள்வது, பார்வையை தாழ்த்தி கொள்வது, எல்லா பாவங்களுக்கும் மூல காரணமாக அமைந்திருப்பது நம்முடைய பார்வை தான். அல்லாஹ் சொல்கிறான், குல்லில் முஃமினீன், நாயகமே முஃமின்களுக்கு சொல்லுங்கள், யகுல்லு மின் அப்சாரிஹிம், பார்வையை அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும். அடுத்த ஆயத்தில் சொல்கிறான், வகுல்லில் முஃமினாத், நாயகமே முஃமினத்தான பெண்களுக்கு சொல்லுங்கள், யகுதுன மின் அப்சாரிஹின்ன, அவருடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் என்று சொல்கிறான். ஆண் பெண் இரு பாலாருக்கும் தனித்தனியாக அழைத்து அல்லாஹு தஆலா பார்வையில் பேணுதல் வேண்டும், பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும், தவறான பார்வையை விட்டும் காரியங்களை பார்ப்பதை விட்டும் நம்முடைய பார்வையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே தனித்தனியாக நமக்கு எடுத்து சொல்கிறான். ரப்பு தந்த நிஅமத்துகளிலே மகத்தான நிஅமத்து பார்வை. ரப்பு நமக்கு தந்த நிஅமத்துகளிலே மகத்தான நிஅமத்து பார்வை. ஹாக்கிமிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு செய்தியை சொன்னார்கள். முன்னொரு காலத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்தார். அவர் ஒரு மலை உச்சியில் இருந்து இபாதத் செய்தார். அவர் இபாதத் செய்த இடம் இருக்கிறதே மலை உச்சி, சுற்றியும் கடல். அந்த மலை எப்படிப்பட்டதுன்னா சுற்றியும் கடல், மலை உச்சியில் இருக்கிறது. தனிமையிலிருந்து இபாதத் செய்கிறார். அவருக்கு அல்லாஹு தஆலா ஒரு மாதளம், ஒரு மரத்தை அங்கே உண்டாக்கி வைத்து அதிலிருந்து ஒரு கனி தினந்தோறும் அவருக்கு கிடைக்கிறது. அதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஒரு சுனை ஊற்றை அல்லாஹ் அங்கே ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த சுனை ஊற்றும் அந்த மாதளையும் தான் அவருடைய உணவு, அவருடைய குடிபானம். இப்படி இருந்தது. இப்படி இருந்து கொண்டு அந்த இடத்திலே, சுற்றி கடல் உள்ள இடத்திலே, மலையின் உச்சியிலே தனியாக இருந்து 500 வருட காலம் இபாதத் செய்தார். அதற்கு பிறகு வஃபாத்தான பிறகு ரப்பினுடைய சந்திப்பு கிடைத்தது. அல்லாஹ் சொன்னாங்க, ரஹ்மத்தை கொண்டு சொர்க்கத்துக்கு போங்க. அவர் சொன்னார், ரப்பே, நான் 500 வருஷ காலம் மலை உச்சியில் தனியாக உட்காந்து ஒரு சுனை ஊற்றை சாப்பிட்டுட்டு ஒரு மாதுளம் பழத்தை சாப்பிட்டுட்டு இபாதத் செய்திருக்கிறேனே, என்னுடைய ரஹ்மத்தை கொண்டுட்டு சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்கிறீங்களா? அப்படியானால் நான் செய்த இபாதத்தெல்லாம் என்னாச்சுன்னு கேட்டார். இப்போ அல்லாஹ் சொன்னால், அவர் செய்ய இபாதத்தையும் அவர் கொடுத்த ஏதாவது ஒரு நியாமத்தையும் கணக்கு பாருங்கன்னு சொல்லி கணக்கு பார்த்த நேரத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கண் பார்வை இருக்கிறதே, அது 500 வருஷ காலத்தினுடைய இந்த இபாதத்திற்கு கூட அது ஈடாகவில்லைன்னு வருது. 500 வருட காலத்திற்கும் கூட அது ஈடாகவில்லை அந்த பார்வை. அப்போ அல்லாஹ் தந்த நியாமத்துகளுடைய பார்வையின் கணம், அதனுடைய நியாமத், அதனுடைய உயர்வு என்பது சாதாரணமானது. அந்த பார்வைக்கு அல்லாஹ் நமக்கு தந்ததுக்கு நன்றி செலுத்தணுமானா அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய வழியில் அதை பார்க்கணும். உதாரணமாக 3 விஷயங்களை பார்த்தாலே நன்மை. கஅபாவை பார்த்தாலே நன்மை, குர்ஆனை பார்த்தாலே நன்மை, பெற்றோர்களை அன்பின் கருணை கொண்டு பார்த்தாலே நன்மை கிடைக்கக்கூடிய பார்வைகள் இருக்கிறது. அதே போல பார்வையை நல்ல காரியங்களில் பயன்படுத்துவது, வீணான காரியங்களை விட்டும் அதை பாதுகாத்துக் கொள்வது. சொன்னாங்க, அவங்களுடைய பார்வையை பேணுங்கள், அல்லமனுக்கும் ஜன்னா, அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன்னு சொன்னாங்க. சில காரியங்களை சொல்லிட்டு சொன்னாங்க, அதில் ஒன்றாக நீங்கள் பார்வையை பாதுகாத்து கொண்டால் அல்லமனுக்கும் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பேற்கிறேன். அவ்வளவு பாவங்களுடைய மூலாதாரம் அந்நதுரு சகமும் மஸ்மும் மின் சிஹாமி இப்லீஸ், பார்வை என்பது ஷைத்தானின் விஷந்தோய்க்கப்பட்ட அம்புன்னு சொன்னாங்க. சொல்லாது விஷந்தோய்க்கப்பட்ட அம்பு. அந்த பார்வை தான் பாவத்திற்கான காரணமாக அமைந்திருக்கிறது. இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. அல்லாஹ் சொல்கிறான், பார்வையை குறித்து உங்களிடத்தில் கேட்கப்படுவீர்கள். பார்வையை குறித்து உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, உங்களுடைய பார்வை, கேள்வி, அறிவு இவைகளை குறித்தெல்லாம் கியாமத்தில் நீங்கள் கேட்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லி காண்பிக்கிறான். கருமையானவர்களே, அதனாலே நல்ல காரியங்களை செய்வதிலே, நன்மையான காரியங்களை பார்ப்பதில், அதிலே நாம் நம்முடைய நேரங்களை செலவிட்டுக் கொள்வது.
வீணான காரியங்களை பார்ப்பதை விட்டும் தேவையில்லாத நிலைகளில் நம்முடைய கவனங்களை செலுத்துவதை விட்டும் நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் என்று பெருமக்கள் சொல்வார். பார்வையை ஒரு மனிதன் பேணினால் நல்ல காரியங்களில் பார்க்கிறான், நல்ல விஷயங்களை பார்க்கிறான். தீமையான காரியங்களை விட்டு தன்னுடைய பார்வையை தவிர்த்து கொண்டால் அவனுக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்கள் ஏராளமாக உண்டு என்று எழுதுகிறார். குறிப்பாக அல்லாமா இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அந்த விஷயத்தில் ஒரு பெரிய தொகுப்பு எழுதுகிறார். ஹராமான காரியங்களிலிருந்து பார்வையை தாழ்த்தி கொண்டால் பார்வையிலே தெளிவு இருக்கும் என்று சொல்கிறார். ஒரு காரியத்தை பார்க்கும்போது அதில் தெளிவு இருக்கும். அதே போல ஃபராசத்தினுடைய ஆற்றல், ஒரு காரியத்தை கூர்ந்து நோக்கக்கூடிய அதனுடைய அசலான சருகலாகவோ தவறாகவோ, பார்வை எல்லாருடைய பார்வை ஒரே பார்வை இல்லையே. ஒரு விஷயத்தை குறித்து எல்லாரையும் பார்க்க சொன்னால் ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதனால அந்த காரியத்தில் சருகுதலான பார்வையோ தவறான பார்வையோ இருக்காது, சரியான பார்வையாக இருக்கும். அந்த பார்வையை ஹராமான காரியங்களை பேணி கொண்டால் கல்வி ஞானம் அதிகரிக்கும், மனன சக்தி அதிகரிக்கும், நம்முடைய உள்ளமும் உடலும் வலிமை பெறும் என்று சொல்கிறார். உள்ளமும் வலிமை பெறும், உடலும் வலிமை பெறும். அதனால பார்வை என்பது மனிதனுக்கு அல்லாஹ் தந்த நியாமத்துகளில் உடல் உறுப்புகளிலே ஏராளமான உறுப்புகளை கொண்டு அல்லாஹ் நமக்கு உபகாரம் செய்திருக்கிறான். என்றாலும் அல்லாஹு தாலா கேள்வியை, பார்வையை, அறிவை அல்லாஹு தாலா குறிப்பாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். அருமையான பெருமக்களே, அதனாலே நன்மையான காரியங்களின் மூலாதாரமாகவும் அதைவிட பாவமான காரியங்களையும் மூலாதாரம் இருக்கக்கூடிய அந்த பார்வையிலே நாம் கவனம் செலுத்தி நன்மையான காரியங்களில் அதிகம் அதிகம் நம்முடைய பார்வையை ஆக்கிக் கொள்வது, தீய தவறான பார்வைகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது அல்லாஹு தாலா அந்த நசீபை நமக்கு தந்தருள்வானாக. தீமையான பாவத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய எல்லா விதமான பார்வைகளிலிருந்தும், கெட்ட ஹராமான பார்வைகள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. நன்மையான காரியங்களை பார்ப்பதிலும் அதில் ஈடுபடுவதிலேயும் அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக